கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு ஊர்ல கோவில்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆலயம் எல்லாரும் வந்து சேரக்கூடிய இடம், ஆன்மாக்கள் அனைத்தும் உய்யக்கூடிய இடம் ஆலயம்னு பேரு. அந்த கோவில் வந்து விநாயகர் கோவில், முருகன் கோவில், சிவன் கோவில், ஐயப்பன் கோவில் போன்ற தெய்வ கோவில்களும் இருக்கு. கிராம தெய்வங்களான ஐயனார், காளியம்மன், மாரியம்மன், கருப்பசாமி போன்ற குலதெய்வ கோயில்கள் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஆலயங்கள் இருக்கு. ஆலய வழிபாடு அப்படிங்கிறது தொன்று தொட்டு தமிழ் தோன்றின காலத்திலிருந்து உலகம் தோன்றின காலத்திலிருந்து ஆலய வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஆலயத்துல இறைவனை விக்கிரகமாக வைத்து வழிபடக்கூடிய முறை ஒரு காலகட்டங்கள் கடந்து நம்ம முன்னோர்கள் ஆரம்பிச்சாங்க. விநாயகர் வடிவம், முருகன் வடிவம், லிங்க வடிவம், அம்பாள் வடிவம், அதை பிரதிஷ்டை செஞ்சு அதற்கு தினமும் பூஜைகள் செஞ்சு அந்த சுவாமியை நிறையா தேவ சாநித்தியத்தை அதிகரித்து அதை ஸ்தாபிதம் பண்ணாங்க. அதற்கு பேர் கும்பாபிஷேகம்னு பேர். ஒரு கோவில் கட்டுறதுங்கிறது மிக பெரியதான காரியம். அதில் அந்த கிராமத்தில் அந்த இடத்தை தேர்வு செய்து கரிஷணம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த இடமானது கோவில் கட்டுவதற்கு முழுமையான தகுதியாக இருக்கா, இந்த கோவிலானது ஆண்டாண்டு காலம் பலாயிரக்கணக்கான வருடங்கள் ஸ்திரத்துவமா நிரந்தரமா இருக்கிறதுக்கான பூமிஸ்தானம் இருக்கா, நீர் ஓட்டம் இருக்கா, காற்றோட்டம் இருக்கா, அங்கே இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை இந்த கோவிலை ஸ்திரத்துவமா வச்சுக்கிறதுக்கு இருக்குமான்னு முதல்ல பரிசோதனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்க கோவில் சாஸ்திரத்துல சொன்ன பிரகாரம் இந்த கோவில் எவ்வாறு கட்டுவது, எப்படி பண்ணணுங்கிறது சைவ ஆகமம் சொல்லக்கூடிய சிவ ஆகமங்கள்ல சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட சிவ ஆகமங்களை கற்றறிந்த எங்கள் முன்னோர்கள் இந்த கோவிலை கட்டுவதற்காக அதற்கான இடத்தை தேர்வு செய்து அந்த கோவிலானது என்ன சுவாமி வைக்க போறோம், விநாயகர் வைக்க போறோம்னா அதற்கு ஒரு சட்டத்திட்டம், முருகன் வைக்க போறோம்னா அதுக்கு ஒரு சட்டத்திட்டம், சிவன் பார்வதி வைக்க போறோம் அதுக்கு ஒரு சட்டத்திட்டம், கிராம தெய்வங்களான மாரியம்மன், காளியம்மன், ஐயனார், கருப்பசுவாமி, மாடசாமி, முனியசுவாமி பரிவார தெய்வங்கள் வைக்கிறதுக்கு சட்டத்திட்டங்களை படி அந்த இடத்துல முதல்ல ஆலயம் அமைச்சு ஆலயம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் அந்த விக்கிரகம், ஏன்னா எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா கருங்கல்ல இருக்கிற விக்கிரகம் தான் மேக்சிமம் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கருங்கல் விக்கிரகத்துக்கு தான் அதிகமான சக்தி உண்டு. ஏன்னா இந்த உலகமானது பஞ்சபூதங்கள்னால உருவானது. உங்க எல்லாருக்குமே தெரியும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகத்தை தோற்றுவித்தது. சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஆகாஷாத் வாயுஹு, ஆகாசத்திலிருந்து வாயு வந்தது, வாயோர் அக்னி, வாயுலிருந்து அக்னி வந்தது, அக்னேர் ஆபஹா, அக்னியிலிருந்து ஜலம் வந்தது, அத்ய பிருத்திவி, ஜலத்திலிருந்து தான் இந்த பூமி உருவானது, பிருத்திவியா ஓடதயா, இந்த பிருத்திவின்னு சொல்லக்கூடிய உலக உருண்டையிலிருந்து தான் ஓடதின்னு சொல்லக்கூடிய செடிகள் எல்லாம் வந்தது, ஓடதிவ்யோ அன்னம், ஓடதிலிருந்து தான் நம்ம உண்ணக்கூடிய உணவு, அரிசி தானியம், கோதுமை தானியம், காய்கறி போன்ற உணவு கிடைச்சது. அன்னாத் புருஷா, அந்த உணவெல்லாம் உண்டானதுக்கு அப்புறம் தான் ஜீவராசிகள் ஒவ்வொன்றா உண்டாச்சு. ஓரறிவு, இரறிவு, மூன்றறிவு, நான்கு, ஐந்தறிவு, ஆறறிவு உள்ள மனித உறுப்பு உண்டாச்சு. அதனால பஞ்சபூதங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஆலயத்திற்கும் எல்லாத்துக்கும் பிரதானமாக உள்ளது. அப்படிப்பட்ட பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கியது தான் கல் விக்கிரகம். அந்த கருங்கல் விக்கிரகம் தான் பிரதிஷ்டையிலே அதிகமாக உகந்ததுங்கிறதுக்காக சவுத் இந்தியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருங்கல் விக்கிரகம் தான் அதிகமாக இருக்கும். நார்த்து போனால் தான் அங்கே கருங்கல் கிடைக்காதனால மார்பிளில் வச்சுருப்பாங்க. இங்கே தான் மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள்லேருந்து ஆரம்பித்து நிறையா மலைகள் அதிகமாக உள்ள இடத்துல கருங்கல் விக்கிரகம். அந்த கருங்கல் விக்கிரகத்தில் பஞ்சபூதங்களும் இருக்குது. அந்த கருங்கல் விக்கிரகத்தில் பஞ்சபூதங்களும் இருக்கிறதுனால தான் கருங்கல்லுக்கு ஆகர்ஷண சக்தி அதிகமாக உள்ளது. எது ஒன்று அதிகமாக அப்சர்வ் பண்ணுதோ அதுதான் வெளியில் விடக்கூடிய தன்மையும் அதுக்கு அதிகமாக இருக்கும். அதனால அந்த கருங்கல் விக்கிரகம் பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய 5 தத்துவத்தையும் உள்ளடக்கியது. அது எப்படின்னு ஷார்ட்டாக பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா நிலம். அந்த கருங்கல் எங்கேருந்து கிடைக்கிறது? பூமியிலிருந்து கிடைக்கிறது. கருங்கல் அப்படி பண்ணால் மண் வரும், அதான் நிலம். நீர், அடுத்ததா நெருப்பு. நெருப்பு அப்படிங்கிறது 2 கல் உரசினாலே நெருப்பு வரும். ஜலம்னு பார்த்தீங்கன்னா கருங்கல்லுக்குள்ளதான் மலைகளில் பார்த்தீங்கன்னா சொனை இருக்கும். கருங்கல் குளிர்ச்சியான தன்மை உடையது, பொதுவாக ஜில்லுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சொனைன்னு ஜலம் வந்துட்டு இருக்கும். ஸோ அது நிலமாக தன்மையும் இருக்கிறது, நீர் தன்மையும் இருக்கு, நெருப்பு தன்மையும் இருக்கு. 2 காற்றும் ஆகாசமும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மலை குடஞ்சுட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன், உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஜீவன் இருக்கும். கல்லுத்தேரைன்னு பேருக்கு பேர். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கல்லுத்தேரைன்னு ஒரு ஜீவராசி, ஒரு தவளை மாதிரி ஒரு ஜீவராசி உள்ள இருக்கும். ஸோ அந்த ஜீவராசி இருக்க வசிக்கிறதுக்காக சுவாசம் பண்ணுறதுக்கு தேவையான காற்றும்
அந்த ஜீவராசி இருக்கக்கூடிய இடமும் தான் அந்த காற்று தத்துவம் சொல்லக்கூடியது. பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கிய கல் விக்கிரகத்தை நல்ல ஒரு மலையிலிருந்து கல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆண்கள் பெண்கள், ஆண் பெண்கள், இன்னும் நிறைய கல்ல நிறைய நல்ல ஸ்திரத்துவமாக காலங்காலமாக இருக்க வேண்டிய கருங்கல்ல தேர்வு செய்து விக்கிரகம் செய்யக்கூடியவங்க அந்த கருங்கல்ல இறைவனாக வடிப்பாங்க. வடித்து அதுக்கு நிறைய பரிசோதனை பண்ணணும். அது வந்து என்னைக்கு இருக்கணும் இல்லையா, அதுக்காக நிலத்தில் வச்சு பரிசோதனை பண்ணுவாங்க, நீரில் வச்சு பரிசோதனை பண்ணுவாங்க, காற்றுல வச்சு பரிசோதனை பண்ணுவாங்க. அந்த சீதோஷ்ண நிலை அங்கே இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலையை சொல்லக்கூடிய வெப்பத்தில் வச்சு பரிசோதனை பண்ணுவாங்க. அந்த இடைவெளியில் வச்சு 5 விதமான பரிசோதனை, அதை ஒரு 15 நாள் பரிசோதனை செய்து அந்த கல் விக்கிரகத்தை தயார் செய்து அடுத்ததாக கும்பாபிடயத்தை பண்ணுவாங்க. கும்பாபிடயம் அப்படிங்கிறது இந்த கருங்கல் சொல்லக்கூடிய கல் விக்கிரகத்தில் தேவ சாநித்தியத்தை உண்டு பண்ணக்கூடியது. அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா உள்ளது. பல ஆண்டுகள் இருக்கணுங்கிறது தான் இதில் மெயின் ப்ராசஸ். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆன்லைனில் கூட நம்ம நிறையா படிக்கிறோம். நம்ம தஞ்சாவூர் கோவிலானது விக்கிரகமானது பல ஆண்டுகளாக 1000 ஆண்டுகளாக இன்னும் இருந்துட்டே இருக்கு. எல்லா விதமான இயற்கை சீற்றங்கள்னாலையும் ஒன்றுமே ஆகாமலும் பத்திரமா இருக்குன்னா அந்த அளவு கட்டியிருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளவு டெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு பரிசோதனை பண்ணணும். ஸோ அந்த கல் விக்கிரகத்தை நன்றாக வடித்து ஏற்படுத்தி வச்சு 5 விதமான பரிசோதனைகள், பஞ்சபூதன பரிசோதனை செஞ்சு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த கல் விக்கிரகம் வந்து சாநித்தியமாக அந்த இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல்னு ஒரு முறை உண்டு. அப்படிப்பட்ட மருந்தை சாத்தி அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு யாகசாலையில் 2 காலங்களோ 4 காலங்களோ 6 காலங்களோ அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி யாகசாலை அமைத்து யாகசாலையில் நீர் வழிபாட்டில் கும்பத்தில் ஜலம் வச்சு அந்த ஜலத்தில் இறைவனை வழிபாடு பண்ணுறோம். முதல்ல நம்ம சொன்ன கல் விக்கிரகம் அது மண்ணிலேருந்து வந்தது. மண் வழிபாட்டில் அந்த சுவாமியை பூஜை பண்ணுறோம். கும்பத்தை வச்சு நீர் வைத்து அந்த ஜலத்தில் இறைவனை வழிபாடு பண்ணுறோம். ஹோமகுண்டங்கள் அமைத்து அந்த ஹோமகுண்டத்தில் அக்னியை உண்டு பண்ணி அந்த அக்னியில் நம்ம இறைவனால் படைக்கப்பட்ட 5 விதமான நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 விதமான இடங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்கள், தாவரத்தில் இருக்கக்கூடிய வேர்லேருந்து ஆரம்பித்து மரம், பட்டை, அதனுடைய சமித்து, விறகு, பூக்கள், இலைகள், பத்திரம் சொல்லக்கூடிய இலைகள், பழம், காய், அதனுடைய உள்ள கொட்டைகள் சொல்லக்கூடிய எல்லா விதமான மூலிகை பொருட்களையும் சேகரித்து கொண்டு வந்து அதை ஹோமங்கள் செஞ்சு இறைவனுக்கு அக்னி தத்துவத்தில் இறைவனை ஆவாகனம் பண்ணி பூஜை செஞ்சு அந்த யாகசாலை அமைச்சிருக்க இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த யாகசாலை எல்லா இடத்துலையுமே இறைவனை பூஜை செஞ்சு அதுதான் ஆகாச தத்துவம் சொல்லக்கூடியது. கல் விக்கிரகம், ஜலம் கும்பம், ஹோமகுண்டம் நெருப்பு, நாங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் வாயு, இடைவெளியும் சொல்லக்கூடிய ஆகாச தத்துவம் போன்ற 5 முறையிலையும் இந்த கும்பாபிடயத்தோட சிறப்பே என்னன்னா இந்த இறைவனை இந்த பஞ்சபூதங்களையும் தரிசனம் பண்ணலாம். கல் விக்கிரகத்திலையும் பண்ணலாம், கும்பத்திலையும் பண்ணலாம், ஹோமகுண்டத்திலையும் பண்ணலாம், இடைவெளி யாகசாலையிலையும் பண்ணலாம். நாங்கள் சொல்ற மந்திரத்தை காதால கேட்டு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஒரே வாய்ப்பு, ஒரே இடம் கும்பாபிடயம் தான். இந்த கும்பாபிடயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பூஜையும் உண்டு. பயிர் பச்சைக்கு பூஜை உண்டு. அந்த பயிர் பச்சைக்கெல்லாம் அதிபதி யாருன்னா சந்திரன். அந்த சந்திரனுக்கு பூஜை உண்டு, சூரியனுக்கு பூஜை உண்டு, கோமாதாக்கு பூஜை உண்டு. தீர்த்தங்கள், நம்ம இந்தியாவில் இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் கங்கையிலேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல புண்ணிய தீர்த்தங்கள், ஆற்று தீர்த்தங்கள், நதி தீர்த்தங்கள், கடல் தீர்த்தங்கள் எல்லாம் பூஜை பண்ணி தீர்த்தத்துக்கு பூஜை, அக்னி பகவானை ஆவாகனம் பண்ணி இந்த அக்னிக்கு பூஜை, பஞ்சபூத வழிபாடு. இந்த கும்பாபிடயத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வழிபாடு. இந்த கும்பாபிடயம் ரொம்ப ரொம்ப அரிதானது. ஒரு கும்பாபிடயத்தை தரிசனம் பண்ணேன்னா 12 ஆண்டு காலம் காலையிலும் மாலையிலும் அந்த கோவிலில் போய் நெய் விளக்கேற்றி தீபம் ஏற்றி வழிபட்டால் என்ன ஒரு பலனோ அந்த பலன் கும்பாபிடத்தில் கிடைக்கிறது. அதுக்காக கும்பாபிடம் மட்டும் தரிசனம் பண்ணிட்டு 12 வருஷம் கழித்து அடுத்த கும்பாபிடத்துக்கு போகலாங்கிறது கிடையாது. எல்லாருக்குமே குலதெய்வம்னு ஒரு தெய்வம் வச்சுருப்பாங்க. அந்த குலதெய்வம் கோயில் ஆகட்டும், எல்லா ஊர்லேயும் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த கோயிலில் பெரிய சிவாலயம் இருக்கும், வைஷ்ணவாலயம் இருக்கும். எல்லா கோவிலுக்கும் போகணும். முடிஞ்சால் டெய்லி போகணும். இல்லை வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு நாள் லீவு நமக்கு இருக்கும், வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ. அப்போ கோயிலுக்கு போய் கோயிலில் சிறப்பாக நம்ம தரிசனம் பண்ணி என்ன முடியுமோ வாங்கி கொடுத்து அங்கே கூட இருந்து அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூடவே இருந்து அந்த பூஜையில் தரிசனம் பண்ணுங்க. இந்த பஞ்சபூத வழிபாட்டை தரிசனம் பண்ணால் தான் நம்ம எல்லாரும் நல்லா இருக்க முடியும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், புத்திர சந்தானம் அவசியம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சுட்டே வருது. புத்திர சந்தானம் ஏற்படணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாழ்க்கையில் இந்த ஜென்ரேஷன் மாற மாற இன்றைக்கி அது ரொம்ப பெரிய வரமாக இருக்குது. அதெல்லாம் சரியாகணும்னா கும்பாபிடயத்தை தரிசனம் பண்ணணும். அனைவரும்
இதை பார்க்கக்கூடியவங்க, கேட்கக்கூடியவங்க, பார்த்து சொன்னவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் இந்த கும்பாபிஷேகம். அனைவரும் வந்து எங்கே இடத்துல கும்பாபிஷேகம் நடக்கிறதோ அங்கே தரிசனம் பண்ண மாதிரி கேட்டுருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வாழ்க. சர்வே ஜனா சுகினோ பவந்து. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அந்த கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் எடுத்து வச்சுருந்தீங்க, இந்த தேங்காய் எல்லாம் உள்ள நீர்லாம் எடுத்து வச்சுக்கல, ஒரு வேர் வந்து நீங்கள் நேராக சாமிக்கு அங்கே கனெக்ட் பண்ணி விட்டாங்க, அதுலேருந்து தான் சக்தி போகும்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கும்பாபிஷேக வழிபாட்டில் நிறையா பூஜை முறைகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், எந்திரத்தில் வச்சுருக்கோம், எந்திரத்தில் பூஜை பண்ணியிருக்கோம், அந்த எந்திரத்தை வச்சுருக்கோம், அந்த விக்கிரகத்தை அதுக்கு மேலே ஸ்தாபிதம் பண்ணியிருக்கோம், கும்பத்தை கொண்டு பூஜை பண்ண கும்பத்தை அதில் அபிஷேகம் பண்ணி அந்த தேவசனம் அதை அந்த கும்பத்திலிருந்து விக்கிரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு முறை இருக்குது. கும்பத்திலிருந்து ஒரு கயிறு தொடர்பு கொண்டு போய் அந்த விக்கிரகத்தில் கொண்டு போய் வச்சுருப்போம். 3 முறை அதிலிருந்து அந்த சக்தியை கொண்டு போகும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மாவுக்கும் பையனுக்கும் என்னப்பா உறவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொப்புள் கொடி உறவுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அம்மா சாப்பிட்ற சாப்பாடை தொப்புள் கொடி வழியாக அம்மா கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையானது அந்த உணவினுடைய சத்து உள்ளே போகிறது. அதே மாதிரி அந்த கர்ப்ப கிரகம்னு சொல்லக்கூடிய கர்ப்பம் தான் அந்த யாகசாலை, அந்த கும்பம். அங்கே எப்படி அம்மாட்ட ஒரு குடம் இருக்குமோ அதே மாதிரி இங்கே குடத்தில் தண்ணி வச்சுருக்கோம். அங்கேக்கும் மூல விக்கிரகம் சொல்லக்கூடிய கல் விக்கிரகத்துக்கும் தொடர்பு ஏற்படும். அதுக்கு பார்த்தீங்கன்னா தர்ப்ப கயிறு மூலமாகவும் பட்டுக்கயிறு மூலமாகவும் தாமிர கம்பி, வெள்ளிக்கம்பி, தங்கக்கம்பி போன்ற கம்பி மூலியமாகவும் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சாநித்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விக்கிரகத்துக்கு கொண்டு போகிறோம். 3 முறை கொண்டு போகும். காலிலிருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு முறை, இடுப்பிலிருந்து கழுத்து வரைக்கும் ஒரு முறை, கழுத்துலேருந்து தலை வரைக்கும் ஒரு முறை. நெல்லிச்சேர்வு என்ற இடத்தில் ஸ்ரீ ஆனந்தவெளி அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் இன்று மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. 17 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கும்பாபிஷேகம் ஆலயங்கள் புதுப்பித்து இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆலயம் மிக பழமையான ஆலயமாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தை இருக்கும் சிவன் அகத்திய முனிவரால் பூஜிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இந்த இந்த ஊர் நெம்லிச்சேரி. நெம்லிச்சேரி என்றால் நெம்லி என்றால் மயில், செறிவு என்றால் கூட்டம். மயில்கள் கூட்டமாக இருக்கும் இடம் என்பதால் நெம்லிச்செறிவு என்று இருந்து நெம்லிச்சேரி என்று மாறியது. இந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயம் சுமார் சிவன் சுமார் 100 வருடங்களுக்கு மேல் பிரதிஷ்டைப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ இருக்கும் விமானம் மற்றும் அம்பாள் சன்னதிகள் 1990க்கு அப்புறம் தான் கட்டப்பட்டது. இது 3வது தடவையாக மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இங்கு வரும் பக்தர்களுக்கு அகத்தீஸ்வரர் அருள்பாலிக்கிறார் என்பது சின்னம். சக்கரை நோய் உள்ளவர்கள் இங்கு 45 நாள் அகத்தீஸ்வரர் வழிபட்டு பிரதட்சணம் செய்தால் அவர்களுக்கு நோய் குணமாகும் என்பது எல்லாரும் பக்தர்கள் சொல்லும் உண்மை. இங்கு ஆடிப்பூரம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. ஆடிப்பூரத்தன்று அம்பாளுக்கு வளையல் அலங்காரம் மிக சிறப்பாக இருக்கும். வளையல் வாங்கி செல்பவர்கள் கல்யாணமாவதற்கு கல்யாணமும் மற்றும் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் இந்த ஊர் மக்களால் வரும் பக்தர்களால் அறியப்படுகிறது ஒன்றாகும். இங்கு மகா சிவராத்திரி மிக சிறப்பாக நடைபெறும். 4 கால பூஜை அபிஷேகத்துடன் மகா சிவராத்திரி ருத்ரஹோமம், மகா ருத்ரஹோமத்தோடு நடைபெறுகிறது. மற்றும் நடராஜருக்கு 6 அபிஷேகங்கள், அதில் முக்கியமாக ஆருத்ரா மற்றும் ஆணி திருமஞ்சனம், அது மாதிரி 2 6 அபிஷேகங்கள். நடராஜருக்கு 6 அபிஷேகங்கள் உண்டு. அந்த 6 அபிஷேகங்களும் நடைபெறுகிறது. பங்குனி உத்திரம் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. இங்கு இருக்கும் விநாயகருக்கு செவ்வாழை மாலை சாற்றி வழிபட்டால் அனைத்து காரியங்களும் நிறைவேறும் என்பதும் பைரவர் பைரவரை வழிபாட்டிற்கு பைரவரை வழிபட்டு இங்கு பைரவர் மிக சிறப்பு. ஒவ்வொரு அஷ்டமியும் பைரவர் அபிஷேகம் நடந்து சிறப்பாக நடைபெறுகிறது. பைரவர் இந்த பைரவர் எக்காரியத்துக்கும் உங்களுக்கு வழக்குகள் நடைபெற்றிருப்பதாக நடந்தால் அது தீர்வு செய்வதற்கு
பைரவர் வழிபடலாம். இந்த இவ்வளவு சிறப்பாக இங்க வந்து இந்த கும்பாபிஷேகம் இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து பக்தர்கள் நிறைய பேர் வந்து உதவி செய்திருக்கிறார்கள். ஐந்தான முகமெதிரில் அருள் பொழியுதே, அனலான மலை காண மனம் குளிருதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களாளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே, மனம் ஊறிடுதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. யுகம் 4 தாண்டியே முகம் வேறு காட்டியே, யகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா. யுகம் 4 தாண்டியே முகம் வேறு காட்டியே, ஜெகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா. சத்தியம் நீதான் சகலமும் நீதான், நித்தியம் என்னில் நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா. உனை நாடினேன் அருணாச்சலா, உனை நாடினேன். சிவலீலை செய்யாமல் சிறு ஏனையாட்கொள்ள சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா, சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. முடி மீது தீபமாய் மடி மீது ஜோதியாய், அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன். முடி மீது தீபமாய் மடி மீது ஜோதியாய், அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன். தீயனும் லிங்கம் ஜோதியில் தங்கும், பாய்ந்திடும் சுடராய் வான்வெளி பொங்கும் அருணாச்சலா.
உன் கோலமே அருணாச்சலா உன் கோலமே மனம் காண வர வேண்டும் தினந்தோறும் வரம் வேண்டும் மலையான நாதனே அருள்வாயப்பா மலையான நாதனே அருள்வாயப்பா சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே புவனங்களாளும் அண்ணாமலையே புவனங்களாளும் அண்ணாமலையே எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனம் ஊறிடுதே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுலை நாதா எங்கள் உளம் நிறைந்தோனே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே சிவபுராணமே போற்றிடும் ஹரனே சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே சிவம் 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 அன்பே சிவம் தினம் 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 செய்வோம் சிவ தியானம் சிவம் 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 அன்பே சிவம் தினம் 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 செய்வோம் சிவ தியானம் உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே. ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே ஏழு ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீதானே வாழும் வழி சொல்பவனே
வள்ளல் பெருமானே அண்ணாமலையானே அன்பின் பொருள் நீயே அருணாச்சல சிவனே ஆற்றல் வடிவோனே சக்தியின் கலையாய் பக்தியின் நிலையாய் தோன்றும் சுடரோனே உண்ணாமுலையின் துணைவோனே சிவம் 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 அன்பே சிவம் தினம் தினம் தவம் தவம் அதுதான் சிவதியானம் சிவம் 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 அன்பே சிவம் தினம் தினம் தவம் தவம் அதுதான் சிவதியானம் உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே